கடைசியில் பாப்பா பிறநாள் அன்னைக்கு அங்கே எங்கேன்னு சுற்றிட்டு கோவிலுக்கே போகலை. அப்புறம் ஈவினிங் நாங்கள் குளிச்சுட்டு பாப்பாவும் கூப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் ஒர்க்கு போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் 2 பேருமே கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலான்ட்டு வந்தோம். பாப்பா அழகாக அங்கே என் கூட நடந்து வரதான் ரொம்ப ஆசைப்பட்டா. மழை பெஞ்சிருந்து எல்லாம் ஈரமாக இருந்தது. இங்கே எப்போவுமே ஃபுல்லாகவே நடை அடைச்சி தான் இருக்கும். 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஈவினிங். நாங்கள் வரும்போது கரெக்டாக நான் எப்போனா நடை ஓப்பன் பண்ண போய் சாமி கும்பிட்டு வரலான்னு தான் வந்தோம். நடை ஓப்பன் பண்ண உடனே நாங்கள் உள்ளே வந்தாச்சு. உள்ளே யாருமே இல்லை, 1-2 பேர் தான் அப்படி தான் இருந்தாங்க. இவள் அழகாக அங்கே இங்கே நடந்துகிட்டே இருந்தா. அப்புறம் இந்த சந்தனம் போட்டெல்லாம் வைப்பாங்களே, இங்கெல்லாம் கோவிலில் அழகாக வெளியே வச்சுருப்பாங்க. அங்கே போய் சந்தனம் போட்டெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நேரமாக உட்காந்துருந்தோம். அப்புறம் ஒருத்தவங்க சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்களா, இவள் அதை எடுக்கிறதுக்காக ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த அண்ணன் வச்சுக்கிட்டு இருந்தோடனே அதையே பார்த்துட்டே இருந்தா. அப்புறம் என் ஃப்ரெண்டு வேறு வீட்டுக்கு வரேன்னு இருந்தாங்க. நாங்கள் நைட்டும் கேக் கட் பண்ண போகிறோம். ஏன்னா எங்கள் ஹவுஸ் ஓனர் அவங்க எல்லாரும் கூட்டணில் ஃப்ரெண்ட் அவங்க எல்லாரும் சேர்ந்து கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நானே என் ஃப்ரெண்டு சேர்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என் ஃப்ரெண்டு தான் டெக்கரேட் பண்ணாங்க. நான் எனக்கு சின்ன சின்ன வேலை அது இதுன்னு இருந்தது. அப்படி பார்த்துட்டு அவங்களே தான் டெக்கரேட் பண்ணாங்க. சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கல்ல. கேக் கட் பண்ணுறதை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.